இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்ணுறீங்க ஆனால் ரிசல்ட் வரலன்னு விட்டுறீங்களா? இங்கே ஒரு முக்கியமான விஷயம் புரியாமல் போயிடுது. அதுதான் உங்கள் ரிசல்ட் ஸ்டாப் ஆகிற மெயின் ரீசன். நீங்கள் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணுறீங்க ஆனால் பாடி சிக்னலை பார்க்கவே மாட்டீங்க. பசிக்குதுன்னா இக்னோர் பண்ணுறீங்க, எனர்ஜி குறைஞ்சாலும் புஷ் பண்ணுறீங்க, கிரேவிங்ஸ் வந்தால் கண்ட்ரோல் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறீங்க. இது டிசிப்ளின் ப்ராப்ளம் இல்லை, இது டிஸ்கனெக்ட் ப்ராப்ளம். நான் ராஜா, சயின்ஸ் பேஸ்டு ஃபிட்னஸ் கோச். நீங்கள் ரொம்ப நேரம் சாப்பிடல, அப்புறம் ஒரு டைமிங்கில் அதிகமாக சாப்பிட்றீங்க. அப்போது பாடி சடனாக ரியாக்ட் பண்ணும். அந்த ரியாக்ஷன் தான் ஃபேட் பண்ண ஸ்டாப் பண்ணும். அப்போது பாடி ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபேட்டை ஸ்டோர் பண்ணுற மோடுக்கு ஷிஃப்ட் ஆகும். ப்ராப்ளம் ஃபாஸ்டிங் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுறது தான் ப்ராப்ளம். சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்கன்றதை விட உங்கள் பாடி அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறது தான் முக்கியம். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மேஜிக் இல்லை, அது ஒரு டூல் தான். கரெக்டாக யூஸ் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். சேம் ஃபாஸ்டிங் டிஃப்ரெண்ட் ரிசல்ட், அதுக்கு ரீசன் இருக்குது. எல்லாருக்கும் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தேவையில்லை. ஆனால் உங்கள் பாடி ரெஸ்பான்ஸை புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் அது யூஸ் ஆகும். ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் டிசிப்ளின் வரும். ஆனால் பாடியை புரிஞ்சுக்கிட்டா தான் ரிசல்ட் வரும்.